ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் டைம் ஹண்டர். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வேர்டுடைய சார்ட் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். வேர்டில் எப்படி நாங்கள் சார்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட டெக் டைம் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல் என்று ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளால் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முதலாவது உங்களுடைய வேர்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய வேர்ட் டேஷ்போர்ட்டுக்கு வாங்க. நீங்கள் வந்து எப்படி அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் பட்டன் இருக்குது. ஸோ அந்த இன்சர்ட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து இங்கே சார்ட்னு சொல்லி மேலே இருக்கும். ஸோ நான் வந்து 2019 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து இப்படி ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்சர்ட்டில் தான் இருக்கும், பட் உங்களுக்கு வேறு விதமாக ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து அதில் சார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக நிறைய சார்ட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. காலம் டிசைன்ஸ், லைன் டிசைன், பேஜ் டிசைன்ஸ், பார் டிசைன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம், இந்த லைன், பேஜ் இது மூணும் முக்கியமாக எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறுவனங்கள்கிட்ட அவங்களுடைய சேல்ஸை பற்றி அறியறதுக்கு, இல்லைன்னு சொன்னால் ஸ்கூலில் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சி வீழ்ச்சி அறியறதை பற்றி சார்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து காலம் அப்படின்ற நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக பல டிசைன்ஸ் வந்து இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதோட லைன் நீங்கள் கிளிக் பண்ணால் லைனுடைய வெரைட்டி டிசைன்ஸை வந்து இங்கே மேலே வந்து காட்டிகிட்டு இருக்கும். அது மாதிரி பேயை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான இதை வந்து இங்கே காட்டி கொண்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான இதை வந்து இதில் வந்து இந்த ட்ரா பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ பொதுவாக காலம் தான் பார்க்க போகிறோம். காலத்தில் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த டிசைன் தான், இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகத்தோடு உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் ஒன்று கிடைக்கும். இந்த எக்ஸல் சீட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் மொத்த சார்ட்டும் டிசைன்ஸ் பண்ணுறது வந்து இந்த எக்ஸல் சீட்டில் தான். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது இல்லா போயிடும். ஸோ நீங்கள் வந்து சம்டைம் நீங்கள் வந்து இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி இந்த டேட்டாவை நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் டேட்டான்னு சொல்லி வந்துருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திருப்பம் அதே வரும். ஓகே, திருப்ப அதே இது இங்கே வந்து அந்த சார்ட் வந்து இங்கே வரும். ஓகே, இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி எல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது கேட்டகரி 1, கேட்டகரி 2ன்னு சொல்லி. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து சீரியஸ் 1, சீரியஸ் 2, சீரியஸ் 3ன்னு சொல்லி போட்டு அந்த மூணு கலராக மென்ஷன் பண்ணி இந்த வச்சுருக்காங்க. அதுவும் வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸல் சீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் இந்த எக்ஸல் சீட்டில் தான் நீங்கள் வந்து வேக் பண்ண போகிறீங்க. நீங்கள் எக்ஸல் சீட்டில் வேக் பண்ண இங்கே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு காட்டுறேன். நான் வந்து இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2 அது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ நான் மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 4 மாதத்தை நான் வந்து இங்கே டைப் பண்ண போகிறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே எல்லாம் மாற்ற வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாறியாச்சு. ஸோ கேட்டகரி 4ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் மாற்றிடலாம். ஸோ கேட்டகரி 4 ஓகே, எல்லாம் மாறியாச்சு. கேட்டகரி 4 ஃபுல்லாக மாறியாச்சு. இப்போ சரி, இப்போ வந்து நாங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியஸ்னு வந்துருக்கு. அந்த சீரியஸ்னு சொன்னால் இந்த காலம் இருக்குது தான், இந்த காலம் தான் மாறும். இந்த காலத்தில் வந்து நாங்கள் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இங்கே காலம் மாறும். ஓகே, இப்போ நாங்கள் அதையும் நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ வந்து இந்த குளத்துக்கு நாங்கள் என்ன கொடுக்கலாம், இப்போ நாங்கள் வந்து இந்த சீரியஸ் 1, சீரியஸ் 2, சீரியஸ் 3 அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்கலாம்னு சொன்னால் நான் வந்து 3 ஷாப் வச்சுருக்கேன். அந்த 3 ஷாப்புடைய சேல்ஸை தான் காட்ட போகுது. ஜனவரி மாதம் என்ன, பிப்ரவரி மாதம் என்னன்னு சொல்லி. அப்போ நான் வந்து மேலே வந்து என்னுடைய ஷாப் நேமை வந்து நான் மேலே கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து மேலே என்னுடைய ஷாப் நேம்களை நான் வந்து கொடுத்துருக்கேன். ரஹ்மான் டிசி, டாய்ஸ் டான்,
ஏ குரூப் அப்படின்னு 3 ஷாப் இருக்குது. ஸோ உண்மையிலே எனக்கு வந்து அப்படி ஷாப் இல்லை. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டேட்டாஸ் எல்லாம் மாறிச்சு பாருங்கள். ரஹ்மான் டிடி டாய்ஸ் ஜோன் ஏ குரூப். ஸோ இப்போ வந்து இங்கே நான் வந்து சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் இங்கே வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கொடுக்க எல்லாம் வந்து இங்கே மாறியாச்சு. ஓகே, இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இங்கே கொடுக்க தோணுதோ அதை வந்து நீங்கள் இங்கே மாற்றலாம். இதில் என்ன நீங்கள் கொடுக்க தோணுதோ அதை வந்து நீங்கள் இங்கே மாற்றிக்கொள்ளலாம். ஸோ ஓகே நான் இப்போ வந்து இதை வந்து கீழே வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இங்கே சார்ட்டுக்கு வரலாம். சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வெரைட்டி டிசைன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கேளும். அது எப்படின்னு சொன்னால் இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து வெரைட்டியாக உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்சர்ட்டில் டிசைன்ஸில் இங்கே வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் செட் பண்ண உங்களுக்கு இதில் போதான்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த டிசைன்ஸில் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன்ஸில் இருக்குது ஒரு டிசைன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குயிக் லேஅவுட்னு சொல்கிறாங்க. அந்த குயிக் லேஅவுட்டை உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இந்த பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸல் சீட்டில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து உங்களுக்கு வந்து இங்கே அப்படியே கொடுக்கும். இதில் இதுவும் பார்க்குறதுக்கு லேஸாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை கொடுத்து கொள்ளலாம். அடுத்தது வந்து இது கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். கலர் சேஞ்ச் பண்ண எப்படின்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ண டிஃபால்ட் அவங்க வந்து கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் உண்டு. அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஃபில்டர் ஐட்டத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரி இங்கே தேவையோ அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து ஆல்டு இருக்குது. நான் இப்போ வந்து எனக்கு தேவையானதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரஹ்மான் குரூப் எனக்கு வேணாம். அப்போ எனக்கு வந்து எப்படி காட்டும் இது பாருங்கள். இப்போ நான் ரஹ்மான் குரூப் ரஹ்மான் டிடி அப்படிங்கிறத வந்து நான் வந்து அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லா மாதத்துலேயும் வந்து ரஹ்மான் டிடியிட வந்து சேல்ஸை வந்து எனக்கு இங்கே காட்டலை. அந்த மாதிரி நான் இப்போ எனக்கு வந்து ஜனவரியிட சேல்ஸ் வந்து எனக்கு காட்ட தேவையில்லை அப்படின்னு கூப்பாடுன்னு சொன்னால் எனக்கு ஜனவரிட்ட மட்டும் காட்டாமல் மற்ற எல்லாத்துறையும் சேல்ஸையும் வந்து இங்கே வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இதில். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இதை எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சார்ட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து தான் நீங்கள் மாற்றலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு குழம்பு உங்களுக்கு தேவைப்பட்டுன்னு சொன்னால் திருப்பி அதே உங்களுக்கு வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஜூன் சொல்லி கொடுக்குறேன். ஜூன் சொல்லி கொடுத்தாலே இங்கே ஜூனுக்குரிய கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூனுக்குரிய ஸ்பேஸ் வந்து இங்கே வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ஜூனில் வந்து எவ்வளோ கொடுத்துடலாம். கீழே 5, இதில் 3, ஸோ இதில் வந்து 6. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூனுக்குரியதும் வரும். அது மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு குரூப்பை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் இன்னொரு இதை கொண்டு வரீங்கன்னா அதையும் இங்கே வந்து கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நேம் கொடுக்குறேன்னு சொன்னால் நேமை வந்து நாங்கள் ஏபின்னு போடலாம். ஏபின்னு போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏபிக்குரிய கலர் வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்து செட் ஆகுது. உங்களுக்கு அப்படி எத்தனை வேணுமோ எத்தனையும் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு போகலாம். அதுக்குரிய மாதிரி இந்த சார்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து சார்ட்டை வந்து ரெடி பண்ணலாம் உங்களுக்கு வந்து வேர்டில். ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சார்ட் டிசைன்ஸை உங்களுக்கு வந்து அவசரமாக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் வந்து வேர்ட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.